ஹாய் நண்பா, ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜிப்மர் பாண்டிச்சேரியிலேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட்க்கு விட்டுருக்காங்க. பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேசிஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் எவ்வளோ உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ப்ராஜெக்ட் எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தும் உங்களுக்கு வேறு ஒரு ப்ராஜெக்டில் வாய்ப்பும் தரலாம். அதை மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி பே உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா, சேல்ரி 1,25,000 வரைக்கும் பர் மந்த் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹோஸ்ட் இம்யூன் பயோமேக்கர் பேஸ்டு ரேபிட் டெஸ்ட் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மானிட்டரிங் ஆஃப் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபண்டிங் ஏஜென்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம் ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி ஹுக்ஸா, அதான் ஃபண்டிங் ஏஜென்சி. ப்ராஜெக்ட் டைட்டில் வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் இது எப்படிப்பட்ட ஒர்க் இருக்கும் அப்படின்னு மாதிரி. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைனா மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் ஒர்க்கும் உங்களுக்கு இருக்கும். ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோயல் மேரியா ஜோசப் அவங்க தான் ப்ராஜெக்டோட ஹெட்டு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்கும், உங்களோட ஒர்க்கு எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டெஸ்ட்டுக்கு ஃபீல்ட் டீம் சாம்பிள் டெஸ்ட்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஷண்ட்டுக்கு இப்போ அவங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படிலாம் எடுக்கிறாங்கன்னா அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்கள் டீம் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா சாம்பிள் கலெக்ட் பண்ண தமிழ்நாடுலேருந்து பாண்டிச்சேரி வரையும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் உங்கள் டீமை லீட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதுமாரிப்பட்ட ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ பியூர்லி ஃபார் இது டெஸ்ட்டு பேஷண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இந்த ஒர்க்குக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே க்ரைட்டீரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கணும், மைக்ரோபயாலஜியில் பிஹெச்டி பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இதில் 5 இயர்ஸ் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேவா, அது சொல்லியிருக்காங்க. ஃப்ளூவன்சி இருக்கணும். என்ன லாங்குவேஜுக்கு உங்களுக்கு ஃப்ளூவன்சி இருக்குன்னா, தமிழில் நீங்கள் எழுதவும் செய்யணும், பேசவும் செய்யணும், அதை வாசிக்கவும் செய்யணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அது உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, உங்களுக்கு மேக்ஸ் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு 40 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு இருக்கணும். அது 40 இயர்ஸ் அது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் அன்ஃபிட்டு தான் இந்த ஜாபுக்கு. ஸோ உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 40 ஏஜ் வரையும் நீங்கள் இருக்கலாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைரபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேர்னு அதெல்லாம் இந்த டியூபர்குலோஸ் மைக்கோ பாக்டீரியம் இதெல்லாம் பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் டிபி அந்த பேஷன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிபி ரிசர்ச்சு டிபி ரிசர்ச் பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாகவும் இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி உங்கள் சிவி எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி ஒரு பிடிஎஃப் மாரி ரெடி பண்ணி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஜிப்மர் மைக்ரோ tb@gmail.com அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுவும் எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஏனோ தானோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நாட் இன் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் வில் பி
அண்ட் அக்செப்டட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டாக வந்து போகணும், அதுவும் கரெக்டான ஃபார்மேட். இல்லைன்னா வந்து நாட் அக்செப்டட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைல் ஷுட் பி நேம்ட் ஆஸ் எப்படி இருக்குன்னா பிடிஎஃப் ஃபைலு கேண்டிடேட் நேமு, போஸ்ட் நேமு, இயர், அப்ளிகேஷனு. எக்ஸாம்பிள் வந்து ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து போஸ்ட் நேம் வந்து எஸ்ஆர்எஸ்ஸு, என்ன இயர்னு பார்த்தா 2024 அப்ளிகேஷன். இப்படி தான் வந்து பிடிஎஃப் நேம் வந்து இருக்கணும். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு 4:30 PM 23/8/2024 23 தான் வந்து இதோட லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து இந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடணும். அதுக்கு அந்த 4:30 PM அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எடுத்துக்கப்படாது. ஏன்னா ஜிப்மர் வந்து கரெக்டான டைம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்கள் சிவி உங்கள் அப்ளிகேஷன்லாம் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை மட்டும்தான் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க, ஓகேவா, அவங்கள வந்து 24/4/2024 24 வந்து வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிக்கிறாங்க அவங்க நேமை மட்டும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேம் பார்த்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ வந்து இருக்கும். இது 2 எக்ஸாமும் வந்து உங்களுக்கு ஓகேவா நண்பா? அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டனு அந்த இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எவலுவேஷன் க்ரைட்டீரியா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வில் பி ஃபாலோ. எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். எதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பா. நாலேஜ் ஆன் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அண்ட் நான் டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம், நாலேஜ் ஆன் ஹியூமன் பயோமேக்கர்ஸ் ஃபார் டிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இதை பார்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூக்கும் வந்து எப்படி வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளட், எம்ஆர்என்ஏ, ப்ரோட்டீன் சிக்னேச்சர், அதெல்லாம் டிபி டயக்னிக்ஸ், இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண மாரி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் எதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்க சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தான் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தா இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து முடிவு பண்ணுறது தான் வந்து முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ப்ராஜெக்டில் வச்சுருந்து, இல்லைன்னா வந்து உங்களை வந்து டெர்மினேட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்ன ரெலவெண்ட் ப்ரொசீஜர் படி உங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதை தவிர்த்து இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமு இன்டர்வியூலாம் வந்து இருக்காது. உங்கள் சிவியில் என்ன போட்டிருக்கீங்களோ அது படி தான் வந்து அவங்க வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க சொன்னபடி உங்களுக்கு வந்து இருந்தால். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிஷன் மேபி ரிலாக்ஸ்டு. உங்களுக்கு வந்து வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் சொல்லிட்டாங்க. கன்சாலிடேட் சேலரி வந்து மாறி தான் வந்து டைம் டு டைம் வந்து வேரி ஆகலாம். நோ அதர் அலோவன்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் கன்சர்ன் சேலரி ஷால் பி எக்ஸ்டெண்ட். ஃபெசிலிட்டி அந்த சேலரிலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ராங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் தான் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து போக முடியும். ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டரு எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து எந்த பெய்டு காசு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை. இது பியூர்லி ஃபார் வந்து மெரிட் பேசிஸில் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகன்ஸ் நாட் பி ஃபார்மேட் தோஸ்.
ஓகேவா. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, உங்களுக்கு வந்து முடிஞ்சித்து. ஸோ உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஷுட் ரிப்போர்ட் எங்கே ரிப்போர்ட் பண்ணும்போது தான் 26/8/2024 வந்து 9 AM வந்து மைக்ரோபயாலஜி ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். 9 o'clock நீங்கள் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணீங்க, 9:30க்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே டேயில் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு இருக்கும். அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து அதே டேட்டில் வந்து 2 PM வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். ஓகேவா, 2 PM வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் எப்படி வந்து உங்களுக்கு எந்த டைமில் வந்து விடுவாங்கன்னா 12:45 உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க நேம்லாம் வந்து விட்டுருவாங்க 12:45க்கு. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு 2 PMக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். இதான் நண்பா ப்ராசஸ்ஸு. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். இதேமாரி வந்து உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி சம்மந்தமான ஜாப் நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து இதுமாரி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வரும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் நண்பா.